ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வு சம்பந்தமாக இன்று நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பில் 2017 பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த கேட் என்ட்ரன்ஸில் யாரெல்லாம் டாப்பர்ஸாக வராங்களோ அவங்களுக்குலாம் ஐஐஎம்ல சீட் கிடைக்கும். இந்த ஐஐஎம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் லிஸ்ட்டில் இடம்பெறுது. ஆனால் இங்கே கொடுக்குற டிகிரி அப்படின்னு வரும்போது, அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் அப்படின்னு வரும்போது அவங்களால டிப்ளமோ நேமில் தான் அவங்க கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்ஸ். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபெலோ ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இது உலக அளவில் அங்கே படிக்கிற மாணவர்கள் வெளியில் போகும்போது இதுக்கு மதிப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்தியன் கவர்மெண்ட் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இனிமேல் இவங்க கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிகிரி அப்படின்னு டிகிரியாகவும் இருக்கணும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸாகவும் இருக்கணும். அப்படின்றதுனால இனிமேல் யாரெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோன்னு வாங்குறாங்களோ அதுக்கு பதிலாக டிகிரி வாங்க போகிறாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஃபெலோ ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் பிஹெச்டி சர்டிஃபிகேட்ஸ் வாங்க போகிறாங்க. நிக்கி ஹாலே, சரிங்களா, இவங்க பேசிக்கலி இந்தியன் அமெரிக்கன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் who has been appointed as a US ambassador for the United Nations. அதாவது இவங்க வந்து ஒரு கேபினட் ரேங்க் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ இருக்க ட்ரம்ப்போட அமைச்சரவையில் இவங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான யூஎஸோட அம்பாசிடரா, அதாவது யூஎன் அம்பாசிடரா, சரிங்களா, யூஎஸ் அம்பாசிடர். எதுக்காகனா யுனைடெட் நேஷனுக்கு. அடுத்ததா இந்தியன் ஆரிஜின், அகெயின் மொரீஷியஸ். மொரீஷியஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாடு ரொம்ப சின்ன நாடு. இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் பக்கத்தில் வர ஒரு தீவுன்னு சொல்லலாம். இதோட பிரைம் மினிஸ்டர் அனிருத் ஜாக் நாத், சரிங்களா. இவர் வந்து ஒரு இந்தியன் மொரீஷியஸ். இவர் அதாவது இந்தியன் ஆரிஜின் இவர். ஸோ இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து தான் ரிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையனை கொண்டு வரதுக்காக. அவரோட பையனோட பேர் வந்து பிரவீந்த் ஜக்நாத். நம்மளோட மத்திய அரசாங்கம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நபார்டு, அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த நபார்ட் பேங்க் வந்து 20,000 கோடி ரூபாய் வந்து முதலீடுகளை திரட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, வரப்போற வருடங்களில் வந்து நல்ல மழை பெய்யும், அதனால வந்து விவசாயிகள் நல்ல வளம் பெறுவாங்க அப்படின்ற நோக்கத்தில் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல வந்து பணம் இருந்தால் தான் லோன் கொடுக்க முடியும். அப்போ அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு பணத்தை யார் கொடுக்க முடியும்னா நபார்டு தான் கொடுக்க முடியும். ஸோ நபார்டு கிட்ட பணம் இருந்தால் தான் கொடுக்க முடியும்ன்றதுனால நபார்டை வந்து 20,000 கோடி ரூபாய் முதலீட திரட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நபார்டு வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து 4.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் கொடுப்பாங்க. அடுத்ததா வரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனாவை நாம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் பீமா யோஜனா, வரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா. இதை பேர்லயே தெரியுது பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க வந்து இந்த திட்டம் அறிவிச்ச ஒரு வருஷத்துக்குள்ள இந்த திட்டத்தில் நீங்க ஒரு மெம்பர் ஆகலாம். எல்ஐசி தான் இதை இந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து நடத்த போறது. ஸோ எல்ஐசியில் போயிட்டு நீங்க வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க வந்து ஒரு மெம்பர் ஆயிட்டு நீங்க பணம் செலுத்தலாம். நீங்க பணம் செலுத்துறதுக்கு வந்து உங்களோட 60 வயசுக்கு மேல தொடர்ந்து 10 வருஷத்துக்கு 8% வட்டி வந்து கொடுக்க போறாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட வந்து ஹைலைட். ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்ஐசி எப்படி கொடுப்பாங்கன்னா, மார்க்கெட் பிரகாரம் அன்னைக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு எத்தனை % கொடுக்க முடியும்ன்றதா வருஷம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் இணையறமோ, வரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனால இணையறமோ அவங்களுக்குலாம் ஸ்டாண்டர்டா 60 வயசுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு கட்டாயமா 8% வட்டி கிடைக்க போகுது. அந்த வித்தியாசத்தை யார் கொடுக்க போறான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போறாங்க, இந்த நேம் ஆஃப் சப்சிடி. அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலமா வரக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகையை நீங்க மாசம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியும் வாங்கிக்கலாம், அல்லது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியும் வாங்கிக்கலாம். அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வாங்கிக்கலாம். 24 ஜனவரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நேஷனல் கேர்ள் சைல்ட் டேவை வந்து ரொம்ப விமர்சையா வந்து உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, அதாவது சேவ் டாட்டர் எஜுகேட் டாட்டர், இதுதான் இதோட தீம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சில்ட்ரன் 2016 அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல முக்கியமா 4 விஷயங்களை அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. 1 சர்வைவல், 2 ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், 3 எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், 4 ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். அடுத்ததா
டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப், அதாவது டிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த அமைப்புல இருந்து யூஎஸ் வந்து இப்ப புதுசா பதவியேற்றிருக்க ட்ரம்ப் வந்து இதுல இருந்து நான் வெளிவரேன், இனிமேல் இந்த இதுல நான் ஒரு மெம்பரா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 12 நாடுகள் வந்து இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான ஒரு அமைப்பு. இது பேசிக்கலி பாத்தீங்கன்னா சைனா வந்து எல்லா இடத்துலயும் ஆக்குபை பண்றாங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஒரு அமைப்பை வந்து பராக் ஒபாமா உருவாக்கினாரு. ஆனா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து வெளியில வராரு. யாருன்னா ட்ரம்ப். டெல்லி பிரகதி மேடன், அதாவது நம்ம ஊர்ல நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா ட்ரேட் சென்டர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டெல்லி பிரகதி மேடன்ல வந்து இருக்கிற அந்த கிட்டத்தட்ட அது ட்ரேட் சென்டர் தான். அங்க வந்து அந்த ட்ரேட் சென்டரா விரிவுபடுத்த போறாங்க. அது பாத்தீங்கன்னா 2254 கோடி ரூபாயில அதை விரிவுபடுத்த போறாங்க. வேர்ல்டு கிளாஸ் இன்டகிரேட்டட் எக்ஸிபிஷன் கன்வென்ஷன் சென்டரை உருவாக்குறாங்க. ஸோ இதை வந்து உருவாக்கி தர்றதுக்கு வந்து பொறுப்பை யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னா இந்தியன் ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.